இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைகளை நான் உங்களோடு தியானிக்க முற்படுகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் முன்னுரைத்து கூறி அறிவித்திருக்கிற ஒரு வார்த்தை நிறைவேறும் காலம் சமீபமாய் வந்திருக்கிறது. அதை குறித்த 2 வேத வசனங்களை இன்றைய தினத்திலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அந்த வேத வசனங்களாவன எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 24, 25 ஆகிய 2 வசனங்களை மேற்கோள் காட்டி நான் இந்த 2 வசனங்களையும் குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு இரகசிய காரியத்தை இன்றைய தினத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைய இறைவசன தியான செய்தியின் மூலமாக மனவிருப்பமுள்ள அன்பு சகோதர சகோதரிகள், இந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைத்தால் இந்த செய்திகளோடு இணைந்திருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25 ஆகிய 2 வசனங்களை படிக்க கேளுங்கள். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் துரோகங்கள் வெளியரங்கமாகிறதினாலும் உங்கள் செய்கைகளிலெல்லாம் உங்கள் பாவங்கள் தெரிய வருகிறதினாலும் நீங்கள் உங்கள் அக்கிரமத்தை நினைக்க பண்ணுகிறீர்களே. நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று நினைக்கப்படுகிறீர்களே, ஆதலால் கைப்பிடியாய் பிடிக்கப்படுவீர்கள். 25ஆம் வசனம், இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்திற்கு முடிவு வரும் காலத்தில் உன் நாள் வந்தது என்று சொல்லுகிறார். இந்த செய்திக்கான கரு இதுதான். அக்கிரமத்திற்கு முடிவு வரும் காலத்தில் உன் நாள் வந்தது. அதாவது அக்கிரமத்திற்கு முடிவு வரும் காலத்தில் உன் நாள் வந்தது என்றால் அதற்காக குறிக்கப்பட்டிருந்த அந்த காலக்கெடு அது. அதை அறிய வேண்டுமானால் இதே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த வசனத்தையும் கூட நான் படித்து காண்பிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், அக்கிரமத்திற்கு முடிவு வரும் காலத்தில் வந்த தங்களுடைய நாளுக்கு ஏதுவாக கொலையுண்டு போனவர்களுடைய பிடரிகளோடே கூட உங்களை துன்மார்க்கரின் கையினால் விழப்பண்ணும்படிக்கு உனக்கு அபத்தமானது தரிசிக்கப்படுகிற போதும் உனக்கு பொய் நிமித்தம் பார்க்கப்படுகிற போதும் பட்டயம் உருவப்பட்டது, பட்டயமே உருவப்பட்டது, வெட்டவும் சங்கரிக்கவும் அது மின்னத்தக்கதாய் துலக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்கள், இந்த காலம் ஆவிகள், அதாவது கொலையுண்டு போனவர்களுடைய ஆவிகள், செத்த தேவர்கள், மாண்டராட்சதர்கள், கொல்லப்பட்ட மனிதர்கள், கொலை செய்யப்பட்ட மனிதர்களுடைய ஆவிகள், இதை இன்றைய கிறிஸ்தவ உலகம் நம்புவதில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வேதம் பல்வேறு இடங்களிலே பல்வேறு காரியங்களை சுட்டிக்காட்டுகிறது. வானராக்கினியின் சேனைகள், வானராக்கினா குயின் ஆஃப் ஹெவன், வானத்தின் ராணி, வானராக்கினி என்று எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரத்திலும் 44ஆம் அதிகாரத்திலும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கும். ஏன் 7ஆம் அதிகாரத்திலும் இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த வானராக்கினியை இன்றைய கிறிஸ்தவத்தில் பெரும்பகுதியினர்
வானராக்கினி மாதாவாக வழிபடுகிறார்கள். அதே வானராக்கினியை மாற்று சமயங்களிலே மகா பாபிலோனும் மகா பேசியாக வழிபடுகிறார்கள். கர்ச்சிக்கிற சிங்கத்தின் மேல் இருக்கிற ஒரு பெண்ணாக வழிபடுகிறார்கள். வேதம் அதை முன்னெச்சரிக்கையாக சொல்கிறது. மகா பாபிலோன் பூமியில் உள்ள வேசிகளுக்கெல்லாம் தாய், சகல அருவருப்புகளுக்கும் தாய் என்று வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரமும் சொல்லுகிறது. ஆனால் மக்களுக்கு, இறை மக்களுக்கு, அதாவது எந்த இறை மக்களுக்கு? தெரிந்து கொள்ளப்பட்ட இறை மக்களாகிய இஸ்ரவேலர்களுக்கோ பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையின்படி ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் தெரிந்து கொள்ளப்பட்ட இறை மக்களாகிய இஸ்ராயேலர்களுக்கோ கிறிஸ்துவின் கால புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய தேவாட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்களுக்கோ இந்த வானராக்கினியை குறித்த எந்த ரகசியங்களும் புரிந்தபாடில்லை, தெரிந்தபாடில்லை. காரணம், இந்த ஆதி கிறிஸ்தவம் மாதா என்று வானராக்கினியை மேரி மாதா என்று அழைக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவளைத்தான் ஆராதிக்கிறார்கள் என்ற கிறிஸ்தவர்கள். தீர்க்க தரிசன புத்தகங்களிலே அநேக பகுதிகளிலே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், புறப்படுங்கள், புறப்படுங்கள், பாபிலோனை விட்டு புறப்படுங்கள். கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே, கர்த்தருடைய பணிவிடை பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, பாபிலோனை விட்டு புறப்படுங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று சொல்லுகிறார். பாபிலோனின் வேசித்தன ஆவிகள் இந்த பூமியிலே கிறிஸ்தவ உலகத்திலே சுற்றி திரிகிறது. பாபிலோனிலிருந்து சகல வேசித்தன ஆவிகளும், மகா பாபிலோனின் சகல வேசித்தன ஆவிகளும் அருவருப்பின் ஆவிகளும் இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மூலமாய் உட்புகுந்தது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆதி கிறிஸ்தவம் என்று தங்களை அழைத்துக் கொள்ளுகிற கேத்தலிக் முழு கிறிஸ்தவ உலகம், கேத்தலிக் என்கிற முழு கிறிஸ்தவ உலகமும் பாபிலோனின் அருவருப்பின் ஆவிகளை தங்கள் தேவதைகளாக ஆவிகளாக வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய, அதாவது 1906ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு தோன்றிய பெந்தேகோஸ்தே என்கிற கிறிஸ்தவம் 100க்கு 100 முழுமையாக பாபிலோனின் அசுத்தாவிகளாலும் வேசித்தன ஆவிகளாலும் அந்நிய ஆவிகளாலும் நிறைந்திருக்கிறது. ஆக மொத்தத்தில் இன்றைய முழு கிறிஸ்தவ உலகமும் அந்நிய ஆவிகளால் தரிசிக்கப்படுகிற பொய் தரிசனங்களால், பொய்க்குறிகளால், கள்ள உபதேசங்களால் நிறைந்திருக்கிறது. உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமோ இல்லையோ தெரியாது. ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, இந்த வசனம் என்ன சொல்கிறது? ஒரு குறிக்கப்பட்ட காலக்கெடு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதை மாற்று சமய நண்பர்கள் சொல்லுவார்கள் கலியுகம். யுகங்களை 4ஆக பிரித்து அதிலே திரேதா யுகம், துவாபர யுகம், சத்திய யுகம், அதாவது சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இப்போது நடைபெற்றுக் கொண்டிருப்பது கலியுகம். கலியுகம் தோன்றியதாக பல வரலாற்று தடயங்கள் இருக்கிறதோ இல்லையோ, புராண கதைகள் இருக்கிறது. சிலர் சொல்லுகிறார்கள் கலியுகம் முடிவடைய போகிறது என்று. யூதர்களுடைய யுகம் தோன்றி 5700க்கு அதிகமான ஆண்டுகள் ஆகிறதாக சொல்லுகிறார்கள். எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், தமிழ் இலக்கியத்திலே இப்பொழுது தற்போது நடைமுறையில் இருக்கிற தமிழ் ஆண்டு 1200வது ஆண்டு
பங்குனி மாதம் 14ஆம் தேதி என்று நினைக்கிறேன், இன்றைய தினம் கலியுகத்திற்கு 60 சக்கர யுகங்கள். 60 ஒரு சக்கரத்திலே 60 ஆண்டுகள் முடிவடைகிற போது ஒரு சக்கரம், கலியுகத்தில் ஒரு சக்கரம் நிறைவு பெறுகிறது. அப்போ அதுபோல 20 யுகங்கள், 20 சக்கரங்கள் நிறைவுற வேண்டும். 60 ஆண்டுகள் அடங்கிய 20 சக்கரங்கள் முடிவடையும் போது கலியுகம் நிறைவு பெறும். இந்த கலியுகம் எப்படி தோன்றியது? இது கிறிஸ்துவுக்கு பின்பு ஆங்கில ஆண்டு 2025ஆம் ஆண்டு. கிபி 825ஆம் ஆண்டிலே கலியுகம் தோன்றியது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அன்றிலிருந்து ஆவிகள் செயல்பட தொடங்குகிறது. எந்த ஆவிகள்? வெளிப்படுத்தின ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26ஆம் அதிகாரத்தில் அல்லது வேறு ஏதோ ஒரு அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் இருக்கிறது. செத்த தேவர்களும் மாண்ட ராட்சதர்களும் என்று இனி அவர்கள் செயல்படுவதில்லை என்கிற கண்ணோட்டத்தில் சொல்லப்பட்டது போன்ற ஒரு வேத வாக்கியம் ஏசாயாவிலே காணப்படும். அந்த வார்த்தையை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 13, 14ஆம் வசனங்களை படித்து காண்பிக்கிறேன். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை அல்லாமல் வேற ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். யார் ஆண்டார்கள்? வேற ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தையே பிரஸ்தாபப்படுத்துவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவரை அவர்களை, இந்த ஜனங்களை ஆட்சி செய்தவர்கள் யாராம்? வேற ஆண்டவன்மார், வேற தேவர்களா. அவர்கள் 14ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அவர்கள் செத்தவர்கள். எங்களை இதுவரையிலும் ஆட்சி செய்தவர்கள், ஆண்டவர்கள், வழிநடத்தினவர்கள், நாங்கள் வழிபட்டவர்கள் எல்லாம் செத்தவர்கள், ஜீவிக்க மாட்டார்கள். மாண்ட ராட்சதர் திரும்ப எழுந்துகிறார்கள். யாரே தேவர்களாக வழிபட்டிருக்கிறார்கள்? ராட்சதர்களை. இந்த ராட்சத புத்திரர்கள் யார்? தேவ மேன்மையை, மகிமையை இழந்து பூமியின் மனுஷகுமாரத்திகளுடைய அழகை கண்டு அவர்களோடு ஆதிமேன்மையாகிய தேவபுத்திரர்களாக இருந்த அந்த ஆதிமேன்மையை உதறி தள்ளிவிட்டு மினுக்கும் அழகும் நிறைந்த மனுஷ பெண்களோடு உறவு வைத்துக் கொள்வதற்காக ஆதிமேன்மையை இழந்து விழுந்தவர்கள் செத்த தேவர்கள். அந்த செத்த தேவர்கள், விழுந்து போன தூதர்களாகிய செத்த தேவர்களுக்கும் பூமியின் மனுஷகுமாரத்திகளுக்கும் பிறந்த ராட்சத புத்திரர்கள். அவர்கள் பலவான்கள். இவர்களை, அதாவது கானானிய தேவர்கள், கானானிய ராட்சத புத்திரர்களுடைய தேவர்கள், அந்த தேவர்களை இவர்கள் வழிபட்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் அதனால் சொல்லுகிறார்கள், அவர்கள் செத்தவர்கள், ஜீவிக்க மாட்டாதவர்கள், மாண்ட ராட்சதர் திரும்ப எழுந்து வரமாட்டார்கள். நீர் அவர்களை விசாரித்து சங்கரித்து அவர்கள் பேரையும் அழிய பண்ணினீர். ராட்சத புத்திரர்களாகிய தேவர்களுடைய பேரையும் அழிய செய்து அவர்களை சங்கரித்து கொலை செய்திருக்கிறார் கர்த்தர் என்று சொல்லுகிறார்கள். இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், அக்கிரமத்திற்கு முடிவு வரும் காலத்தில் வந்த தங்களுடைய நாளுக்கு ஏதுவாகி கொலையுண்டு போனவர்களுடைய பிடரிகளோட கூட உங்களை துன்மார்க்கரின் கையினால் விழப்பண்ணும்படிக்கு உனக்கு அபத்தமானது தரிசிக்கப்படுகிற போது, இன்றைய உலகம் எல்லா மதங்களிலும்
எல்லா மார்க்கங்களிலும் தேவ பிரசன்னம் பார்க்கிறார்கள். அது விக்கிரக தெய்வங்களை வழிபடுகிறவர்களாகட்டும், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களாகட்டும், குறி சொல்லுகிற கள்ள தீர்க்கதரிசிகள் ஆகட்டும், கர்த்தர் என்ன சொன்னார் என்று விசாரித்து சொல்லுங்கள் என்று குறி கேட்க செல்கிறார்களே தீர்க்கதரிசிகளிடத்தில், இவர்களும் அதைத்தான் தேடுகிறார்கள். தேவ பிரசன்னம் கேட்கிறார்கள். தேவன் என்ன சொன்னார், கர்த்தர் என்ன சொன்னார் இந்த காரியத்தை குறித்து, அதை கேட்டு தாங்கள் வழி நடக்கிறார்கள். இவர்கள் யாரிடத்தில் குறி கேட்கிறார்கள்? பிரசன்னம் பார்க்கிறார்கள், நிமித்தம் பார்க்கிறார்கள், தெய்வ நிமித்தம் பார்க்கிறார்கள். அதான் தேவ பிரசன்னம். இங்க தீர்க்க தரிசனம் கேட்க சொல்வதுதான் அங்க குறி கேட்க சொல்வது, எல்லாம் ஒண்ணுதாங்க. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் அவர்களிடத்தில் சென்று தேவ பிரசன்னம், தெய்வ நிமித்தம், அதாவது குறி கேட்கிறீர்கள், தீர்க்க தரிசனம் கேட்கிறீர்கள், இவைகள் சொல்வதெல்லாம் போய். ஏன்? இந்த ஆவிகள் செயல்படும் காலம் இந்த உலகத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது 1200 ஆண்டு. பலர் பலவிதமாக சொல்லலாம். கலியுகத்திற்கு 36,000 ஆண்டுகள் இருக்கு என்றும் சொல்லலாம், 36 லட்சம் ஆண்டுகள் இருக்கிறது என்று சொல்லலாம். புராணங்கள் பலவிதமாக சொல்லலாம். ஆனால் கிபி 825 ஆண்டிலே தமிழ் ஆண்டு கொல்லம் ஆண்டு துவக்கப்பட்டது. கொல்லம்னா கேரளாவிலேயும் அந்த கொல்லம் ஆண்டு என்கிறது. இது 1200வது ஆண்டு. நான் ஏற்கனவே சொன்னேன், கலியுகத்திற்கு 1200 ஆண்டுகளே. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கலியுகத்திற்கு 1200 ஆண்டுகளே. கிபி 825 ஆண்டிலே துவக்கப்பட்டது. சித்திரை மாதம் 1ஆம் தேதி. சித்திரை மாதம் எப்ப வருது? அதாவது அடுத்த ஏப்ரல் மாதம். அதாவது ஏப்ரல் மாதம்னா எந்த மாதம்? ஆபி மாதம். யூதர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் ஆபி மாதம் 14ஆம் தேதியிலே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார். அதான் அந்த ஆபி மாதம் 14ஆம் தேதி. நீங்கள் கேலண்டரை எடுத்து பாருங்க, இல்லைன்னா புராணங்களை புரட்டி பாருங்க. சித்திரை மாதம் சைத்திரம் என்றும் இருக்கும். சமஸ்கிருதத்திலே சித்திரை என்பது சைத்திரம் என்று இருக்கும். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தொடங்குகிறது சித்திரை மாதம். அப்படியானால் கிபி 825 அதாவது 2025 ஆண்டிலிருந்து 825 ஆண்டுகளை நீங்கள் கழித்து குறைவு செய்து பார்த்தால் சரியாக 1200 ஆண்டு. கணக்கிடுதலை உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது, தற்போது நடைமுறையில் இருக்கிற ஆங்கில ஆண்டு கிபி 2025 முதலாவது எழுதி கொள்ளுங்கள். அந்த 2025 825 ஆண்டுகளை, ஆங்கில ஆண்டில் 825 ஆண்டுகளை குறைவு செய்தால் வருவது 1200 ஆண்டு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த 1200வது ஆண்டு, இந்த ஆண்டு, இந்த மாதம் பங்குனி மாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மார்ச் மாதத்திலே பங்குனி மாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பங்குனி மாதம் இன்று 14ஆம் நாள். வருகிற ஏப்ரல் 17ஆம் தேதி அல்லது 14ஆம் தேதி, ஏப்ரல் 14ஆம் தேதி பங்குனி முடிவு பெற்று சித்திரை 1 வருகிற தமிழாண்டு 1201வது தமிழாண்டு. அதாவது வருகிற ஏப்ரல் 14ஆம் தேதியோடு என்ன வருகிறது? கலியுகம் முடிவடைகிறது. ஆவிகள் செயல்படும் காலம். எந்த ஆவிகள்? எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் கூறுகிற
அக்கிரமத்திற்கு முடிவு வரும் காலத்தில் வந்த தங்களுடைய நாளுக்கு எதுவாகி. அக்கிரமம் நடைபெறுவதற்கு ஒரு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் கலியுகம். இந்த அக்கிரமம் யாரால் நடப்பிக்கப்படுகிறது? மனிதர்களால் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பின் யாரால் நடப்பிக்கப்படுகிறது? மனிதர்களால் தான் நடப்பிக்கப்படுகிறது. நீங்கள் அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46ஆம் அதிகாரம். உங்கள் வேதாகமங்களை புரட்டிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, பேல் பணியும். பேல்னா என்ன? வலு சர்ப்பம் பணியும். பேல் என்பது பாபிலோனில் இருந்த வலு சர்ப்பம். அதாவது சாத்தான் வலு சர்ப்பம். சாத்தானே வலு சர்ப்பம் என்கிறோம். கிறிஸ்து வலு சர்ப்பத்தின் தலையை நசுக்கினார் என்கிறோம். அந்த வலு சர்ப்பம் பேல் பணியும், நேபோ குனியும். நன்றாக கவனிங்க. அந்த வசனத்தை ஒரு முறை படித்து விட்டு இரண்டாவது உங்களுக்கு சொல்றேன், விளக்குறேன். பேல் பணியும், நேபோ குனியும். அவைகளின் விக்கிரகங்கள் காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் சுமையாகும். நீங்கள் சுமந்த சுமைகள் இளைத்து போன மிருகங்களுக்கு பாரமாயிருக்கும். இரண்டாம் வசனம், அவைகள் ஏகமாய் குனிந்து பணியும், சுமைகளை அவைகள் தப்புவிக்க மாட்டாது, அவைகள் தாமே சிறைப்பட்டு போகும். இந்த வசனம் எப்ப நிறைவேறும்? அதான் இந்த காலகட்டம். நீங்கள் சுமந்த மனிதர்கள், சாதாரண மனிதர்கள் செய்கிற அக்கிரமம், அருவருப்பு, பாவம் அனைத்தும் இவர்களுடைய ஜென்ம பாவமா என்றால் இல்லை. ஆனால் பேல் பணியும், நேபோ குனியும். பேல் என்றால் வலு சர்ப்பம், நேபோ என்றால் தலை துண்டிக்கப்பட்ட கன்றுக்குட்டி, அசீரியாவின் தலை துண்டிக்கப்பட்ட கன்றுக்குட்டி. இங்கே எதை வழிபடுகிறீர்கள்? அழுக்கு பிள்ளை, தலை துண்டிக்கப்பட்ட யானையின் தலையோடு இணைக்கப்பட்ட அழுக்கு பிள்ளையார். புரியுதுங்களா? தலை துண்டிக்கப்பட்ட கன்றுக்குட்டியின் ஆவி நேபோ. The elephant headed deity. அதான் அசுத்தார். அது உங்களுக்கு புராண கதைகள் படிச்சவங்களுக்கு தெரியும். ஒரு தேவி தன்னுடைய சரீரத்தின் அழுக்கையும், அவளை பசு என்று வர்ணிப்பார்கள். பசுவின் மலம் சாணி, அதான் சாணி பிள்ளையார். பசுவின் மலம் அவளுடைய சரீரத்தின் அழுக்குமாகிய அந்த சாணியை எடுத்து பிடித்து வைத்த பிள்ளை, அதான் அசுத்த பிள்ளை. அதாவது நேபோ என்கிற தலை துண்டிக்கப்பட்ட கன்றுக்குட்டி. அவைகளின் விக்கிரகங்கள் காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் சுமையாகும். இவைகளை நீங்கள் சுமந்து திரிகிறீர்கள். வலு சர்ப்பத்தையும், இந்த சாணி பிள்ளையையும், தலை துண்டிக்கப்பட்ட கன்றுக்குட்டியின் தலையையும் வாலையும் நீங்கள் சுமந்து திரிகிறீர்கள். இன்னும் ஒரு வசனத்தை இதை விளக்குறதுக்காக சொல்றேன். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். 27ஆம் வசனம். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27 7ஆம் வசனம். 27ஆம் வசனம். அந்நாளில் உன் தோழி நின்று அவன் சுமையும். யாருடைய சுமை? அசீரியனாகிய அந்தி கிறிஸ்துவின் சுமை. அசீரியாவின் தலை துண்டிக்கப்பட்ட நேபோ என்கிற தலை துண்டிக்கப்பட்ட தலையின் அருவருப்பும் அசுத்தமும், அவனுடைய வாளாகிய கள்ளத்தீர்க்கதரிசியின் அருவருப்பும் அசுத்தமும், பொய்யும், இந்த பொய்களும், அதாவது
ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ஒரு வசனத்திலே படிக்கலாம். அசீரியாவின் தலை துண்டிக்கப்பட்ட மூப்பனும் கனம் பொருந்தினவனுமே தலை துண்டி அதன் வாலே கள்ளத்தரிசி என்று சொல்லப்படுகிறது. பொய் போதகம் பண்ணுகிற கள்ளத்திற்கத்தரிசியே வால். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தலை துண்டிக்கப்பட்ட ஒரு வலுசர்ப்பமும் தலை துண்டிக்கப்பட்ட ஒரு கன்றுக்குட்டியும் இணைந்து அந்தி கிறிஸ்துவாகவும் கள்ளத்திற்கத்தரிசியாகவும் செயல்படுகிறது. எங்கே உள்ளது? அது அசீரியாவில் உள்ளது. பேல் என்கிற வலுசர்ப்பம் எங்கே உள்ளது? பாபிலோனில் உள்ளது. உங்களுக்கு தெரியும், பாபிலோன் ஈராக் தேசத்தில் இருக்கிறது. அசீரியா இன்றைய ஈரான். ஈரானியர்களும் பாபிலோனியர்களும் கலந்த, அவர்களோடு கூடி கலந்திருக்கிற இஸ்ரவேலர்கள் இணைந்த ஒரு ஜாதி. தங்களை பொய்யாக இஸ்ரேலர்கள் என்று சொல்லிக் கொள்ளுவார்கள். அவர்களுடைய அந்த இனத்தின் பிறப்பின் வர்த்தமானம் அவர்கள் அசீரியர்களும் பாபிலோனியர்களும் யூதர்களும் இணைந்த ஒரு சாதி. அசீரியர்கள் என்றால் இன்றைய ஈரானியர்கள் அல்ல. அந்த ஈரானியர்கள் எல்லாம் இந்தியாவில் இருக்கிறார்கள். அதையும் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைய ஈரானியர்கள் இன்றைய இந்தியர்கள், ஆரியர்கள். அதை புரிந்து கொள்ளுங்கள். அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும். யாருடைய சுமை? அசீரியர்களுடைய, ஈரானியர்களுடைய அக்கிரமங்கள் உங்கள் தோளின் மேல் சுமத்தப்பட்டிருக்கிறது. உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். ஆம், இன்று ஈரானியர்கள் உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். உலகத்தை ஆட்டி படைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். மேற்குலக நாடுகள், அதாவது மேற்காசிய நாடுகளில் யுத்தங்களுக்கும் கலவரங்களுக்கும் தீவிரவாதங்களுக்கும் ஆணிவேராக இருப்பது ஈரான். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அந்நாளில் உன் தோளி நின்று அவன் சுமையும். யாருடைய சுமை? ஈரானியர்களுடைய சுமை, இந்த அசுத்தாவிகளுடைய சுமை, பாபிலோனியர்களுடைய சுமை, பாபிலோனில் இருக்கிற பேல் என்கிற வலுசர்ப்பத்தின் சுமைகள். உங்கள் தோளி நின்று அவன் சுமையும், உன் கழுத்து நின்று அவன் நுகம், உன் அடிமை விலங்கும் தகர்க்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். அபிஷேகத்தின் நுகம் பொய். நீங்கள் சொல்லுகிறீர்களே, நாங்கள் அந்நிய வாசை என்னும் ஆவியினால் மரண வாதை என்னும் பெருவெள்ளத்தின் மரணவாதைக்கும் பொய் என்னும் அந்நிய பாஷையினால் நாங்கள் மரணவாதைக்கு பெருவெள்ளத்தின் இறைச்சலாகிய அந்த மரண நதிக்கு தப்பி பிழைக்க உடன்படிக்கை செய்திருக்கிறோம். மரணத்தோடும் பெருவெள்ளத்தோடும் இந்த பொய் அழிக்கப்படும். இந்த அசுத்தாவிகளின் பொய், குறி சொல்லுகிற பொய்கள், தீர்க்க தரிசன பொய்கள் ஒரு நாளில் அழிக்கப்பட போகிறது. இதை தேவன் ஏன் அனுமதித்திருக்கிறார்? அதான் அந்த கலியுகம் ஆவிகள் செயல்படும் காலம். 1200 ஆண்டுகள் இந்த பூமியிலே வேதம் பல்வேறு இடங்களிலே சொல்லுகிறது. இந்த உலகம் பொல்லாங்கனுடைய கையிலே விழுந்து கிடக்கிறது. பொல்லாங்கனுடைய கையிலே விற்கப்பட்டிருக்கிறது. பொல்லாங்கன் பொய்யன், ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகன், எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றித் திரிகிற பிசாசு, வலுசர்ப்பம். அதுதான் ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்தது. பொய். தேவன் சொன்ன வார்த்தையை, கட்டளையை பொய் என்று மாற்றி பொய்யை சத்தியம் என்று நம்ப செய்தது வலுசர்ப்பம். இன்றும் அந்த வலுசர்ப்பத்தின் ஆவிகளும் விழுந்து போன செத்த தேவர்களும், விழுந்து போன தூதர்களாகிய செத்த தேவர்களும், அவர்களுக்கும் அந்த விழுந்து போன தூதர்களுக்கும் மனுஷ பெண்களுக்கும் கூடா நட்பினால், கூடா உறவினால்
பிறந்த ராட்சத புத்திரர்களும் சர்வசங்காரம் செய்யப்பட்ட இவர்களுடைய ஆவிகளும் இன்று இந்த உலகத்தில் இந்த வசனம் சொல்லுகிறபடி கொலையுண்டு போனவர்களுடைய பிடரிகளோட கூட உனக்கு துன்மார்க்கரின் கையினால் உன்னை விழப்பண்ணும்படிக்கு உனக்கு அபத்தமானது தரிசிக்கப்படுகிறது. பொய் நிமித்தம் பார்த்து படுக்கப்படுகிறது. அபத்தமானது தரிசிக்கப்படுகிறது. நீ தீர்க்க தரிசனம் கேட்க செல்கிறாய். தீர்க்க தரிசிகள் உனக்கு பொய் தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார்கள், கள்ள தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார்கள். அபத்தமானது தரிசிக்கப்படுகிற போதும் உனக்கு பொய் நிமித்தம் பார்க்கப்படுகிற போதும் தேவ பிரசன்னம் பார்க்கிறவர்கள் பொய்களையே தரிசித்து உங்களுக்கு தேவ பிரசன்னம் சொல்லுகிறார்கள். புரியுதா? இதுதான் இன்றைய எல்லா மதங்களிலும், அது கிறிஸ்தவ மதமாகட்டும், இந்து மார்க்கமாகட்டும், மதமாகட்டும், முஸ்லிம் மதமாகட்டும், இஸ்லாமிய மதமாகட்டும், இந்து மதமாகட்டும், வேறெந்த மதங்களாகட்டும், கிறிஸ்தவ மதமாகட்டும், எல்லா மதங்களே தேவனை சென்றடையத்தக்க வழியை பார்ப்பிக்கிற போதிக்கிற மார்க்கங்களாக இல்லை, மதவரி பிடித்த மதங்களாக இருக்கிறது. அதான் எல்லாம் அந்நிய ஆவிகள், அசுத்த ஆவிகள், பாபிலோனின் வழி தப்பி திரிய பண்ணுகிற வேசித்தன ஆவிகள், பொய்யின் ஆவிகளால் நிறைந்திருக்கிறது இன்றைய மதங்கள், மத கூடாரங்கள் எல்லாம். இவைகளுக்கு முடிவு வரப்போகிறது. அவைகள் செயல்படுவதற்காக அனுமதிக்கப்பட்ட காலம்தான் அந்த யுகம்தான் கலியுகம். எல்லா மார்க்கங்களும் சொல்லுகிறது, எல்லா மதங்களும் மத நூல்களும் சொல்லுகிறது இது கலியுகம் என்று. கலியுகம் முடிய போகிறது. அந்த நாள் நெருங்கிவிட்டது. தமிழ் ஆண்டில் 1200 ஆண்டுகள், மலையாள ஆண்டில் 1200 ஆண்டுகள், தெலுங்கு ஆண்டில் 1200 ஆண்டுகள். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முடிய போகிறது, கலியுகம் முடிய போகிறது. அதனால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், அக்கிரமத்திற்கு முடிவு வரும் காலத்தில் வந்த தங்களுடைய நாளுக்கு ஏதுவாகி கொலை உண்டு போனவர்களுடைய பிடரிகளோட, கொலை உண்டு போனவர்கள் கொல்லப்பட்டவர்கள் மரித்த மனிதர்களுடைய ஆவிகளோட உன்னை துன்மார்க்கரின் கையினால், அக்கிரமக்காரர்களின் கையினால், ஈரானியர்களின் கையினால், பாபிலோனியர்களின் கையினால் உன்னை கொலை செய்யப்படும்படிக்கு, ஆரியர்களின் கையினால் நீ கொலை செய்யப்படும்படிக்கு உனக்கு பொய் நிமித்தம் அபத்தமானது தரிசிக்கப்படுகிற போதும், அதாவது கள்ள தீர்க்க தரிசனம் பார்க்கப்படுகிற போதும், பொய் நிமித்தம் பொய்களை குறிகளாக சொல்லுகிற தெய்வ பிரசன்னம் பார்க்கப்படுகிற போதும் பட்டயம் உருவப்பட்டது. அதாவது தேவனுடைய இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் உருவப்பட்டிருக்கிறது. வெட்டவும் கொல்லவும் மின்னவும் தக்கதாய் அது தீட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாள் வருகிறது, அந்த சர்வ சங்காரத்தின் நாள் வருகிறது என்று சொல்லுகிறார். ஆகையால் எசேக்கியேல் 21 அதிகாரம் 24 வசனம், ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் துரோகங்கள் வெளியரங்கமாகிறதினாலும். யாருடைய துரோகங்கள்? தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்களே, இந்த பூமியின் ஜனங்களே, இந்த பூமியின் ஜனங்களை ஆளுகிற துன்மார்க்க அதிபதிகளே, தெய்வ நிந்தனைக்காரர்களாகிய தங்களை தேவர்களாக தேவிகளாக காண்பித்துக் கொள்ளுகிற இந்த தேசத்தின் அதிபதிகளே, இந்த பூமியின் மக்களினங்களை ஆளுகிறவர்களே, மத தலைவர்களே, துன்மார்க்க அதிபதிகளே, ஆளுகையின் சட்டம் அதிகாரம் எங்கள் கையில் இருக்கிறது என்று சொல்லி தன்னை கடவுளாக காண்பித்துக் கொண்டு, நான் மனிதன் அல்ல, நான் கடவுள், நான் எப்படி என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்று சொல்கிறார்களே, மத தலைவர்களும் ஜாதிய தலைவர்களும் ஆட்சி தலைவர்களும் ஆளுகையின் அதிபதிகளும் ஆளுநர்களும் தேசங்களின் தலைவர்களும், எல்லா தேசங்களின் தலைவர்களும் தங்களை தேவர்களாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அதான் சொல்லுகிறார்,
கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் துரோகங்கள் வெளியரங்கமாகிறதினாலும் தெய்வ நிந்தனைக்காரர்களாக மாறி தேவனை மறந்து தங்களை தேவர்களாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள், தங்களை தேவிகளாக காண்பித்துக் கொள்ளுகிறார்கள். சினிமா நடிகைகள் தேவர்களாக நடிக்கிறார்கள், தேவிகளாக நடிக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் கோவில் கட்டி வழிபாடு செய்கிறீர்கள். தேசங்களின் தலைவர்கள் தங்களை அவதார புருஷர்கள் என்றும் தெய்வங்கள் நான் மனுஷ பிறவி அல்ல என்றும் வெளிப்படையாக சொல்கிறார்கள். காலம் நிறைவேறிவிட்டது. உங்கள் செயல்களும் உங்கள் இதயத்தின் நினைவுகளும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுதான் சொல்கிறார். உங்கள் துரோகங்கள் வெளிப்படையாக காணப்படுகிறதினாலும் வெளியரங்கமாக்கப்படுகிறதினாலும் நீங்களே உங்களை நான் இன்னார் என்று வெளிப்படுத்திக் கொள்ளுகிறதினாலும் உங்கள் செய்கைகளில் எல்லாம் உங்கள் செயல்களில் எல்லாம் உங்கள் பாவங்கள் தெரிய வருகிறதினாலும் அந்நியரை அழிக்கிறீர்கள், ஜாதிகளை அழித்தொழிக்க கங்கணம் கட்டுகிறீர்கள். உங்களை சாராத, உங்களுக்கு அடிமைப்படாத, உங்களுக்கு கீழ்ப்படியாதவர்களை, இதெல்லாம் சர்ச்சுகள்லையும் இருக்கு. சர்ச்சுகள்ல இருக்க போதகர்கள், போதை தரகர்கள் எல்லாம் காணிக்கை பொறுக்குகிற பிச்சைக்காரர்களாகிய இந்த ஊழியக்காரர்கள் எல்லாம், தீர்க்கதரிசிகள் எல்லாம் தங்களை தெய்வங்களாக காண்பித்துக் கொள்கிறார்கள். தங்களை குறித்து யாராயிலும் கமெண்ட் சொன்னா அவர்களை நசுக்க பார்க்கிறார்கள், கூலிப்படையை வைத்து அழிக்க பார்க்கிறார்கள். நீங்கெல்லாம் கள்ள கிறிஸ்தவர்கள் இல்லையோ? கிறிஸ்தவர்களே, இவர்களெல்லாம் கள்ள போதகர்கள் அல்லவோ? அல்லையோ? இவர்களெல்லாம் கள்ள தீர்க்கதரிசிகள் இல்லையோ? இவர்களெல்லாம் அந்தி கிறிஸ்துக்கள் அல்லவோ? என்ன நல்லவர்களா? தெய்வ பக்தியற்றவர்கள், தெய்வ நிந்தனைக்காரர்களாக மாறி தங்களை தேவர்களாக, கிறிஸ்துக்களாக, தீர்க்கதரிசிகளாக, அப்போஸ்தலர்களாக காண்பித்துக் கொள்ளுகிறார்கள். மத தலைவர்கள் அனைவரும். இதை விட கேவலமா மற்ற மதங்கள்ல இருக்கு. அதையெல்லாம் எல்லா மதங்களிலும் நடக்கிற அட்டூழியங்களை பார்க்கிலும் அதிக அளவு 10 மடங்கு 100 மடங்கு அதிகமாக கிறிஸ்தவ மத சாக்கடைக்குள்ளே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கள்ள தீர்க்கதரிசிகள், குறி சொல்லிகளாலும், துராலோசனைக்காரர்களாலும், வேத புரட்டர்களாலும் கிறிஸ்தவம் நாறிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் உங்கள் செய்கைகளினாலே, உங்கள் நடத்தையினாலே, உங்கள் செயல்களினாலே, உங்கள் வாயின் வார்த்தைகளினாலே வெளியரங்கமாய் தெரிய வருகிறது என்று சொல்லுகிறார் கர்த்தர். நீங்கள் உங்கள் அக்கிரமத்தை நினைக்க பண்ணுகிறீர்கள். நீங்கள் எல்லாம் தேவன் பார்த்துக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பரிசுத்த தேவ தூதர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த எங்கும் நிறைந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் தப்பி பிழைக்க முடியாது என்று சொல்கிறார். உங்கள் அக்கிரமத்தை நினைக்க பண்ணுகிறீர்களே, உங்கள் நடத்தையினால், உங்கள் செய்கையினால், உங்கள் வாயின் வார்த்தைகளினால், உங்கள் வாழ்க்கை முறையினால் உங்கள் அக்கிரமத்தை நீங்கள் தேவன் நினைப்பதற்கு வழிகாட்டுகிறீர்கள், தூண்டி விடுகிறீர்கள். நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று நினைக்கப்படுகிறீர்களே. நீங்கள் அக்கிரமக்காரர்கள், அயோக்கியர்கள், அசுத்தர்கள், அந்நிய ஆவிகளின் அடிமைகள். அசுத்தாவிகள், வேசித்தனாவிகளால் பீடிக்கப்பட்டு அவைகளுக்கு அடிமைகளாய் மாறி அருவருப்பானவர்களாய், அசுத்தமானவர்களாய், பொய்யர்களாய், குறிகாரர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். பூமியையும் பூமியின் குடிமக்களையும் கெடுத்து நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே ஆதலால் கைப்பிடியாய் பிடிக்கப்படுவீர்கள். யாரால் பிடிக்கப்படுவீர்கள்? கர்த்தர் பூமியின் மண்ணை துலாக்கோலால் அடக்குகிறவர், சமுத்திரத்தின் ஜலத்தை கைப்பிடியால் அளக்கிறவர், கைப்பிடிக்குள் அடக்குகிறவர், பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். அவர் இந்த அக்கிரமக்காரர்களாய மத தலைவர்களையும், ராஜ்யங்களின் ஆளுகை அதிபதிகளையும், இந்த பூமி முழுவதையும், பூமியின் துஷ்டர்கள் அனைவரையும் கைப்பிடிக்குள்ளே நசுக்கி போடுவேன் என்கிறார். கிறிஸ்துவுக்குள் கைப்பிடியாய் பிடிக்கப்படுவீர்கள். 25ஆம் வசனம்.
இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தி உள்ள துன்மார்க்க அதிபதியே. இது யாருக்கு? இஸ்ரவேல் தேசத்தின் அதிபதிக்கா? இல்லங்க. இஸ்ரவேலர்கள் சிதறி வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமியின் சகல ராஜ்யங்களிலும் இருக்கிற துன்மார்க்க அதிபதிகள். ஒன்று, பூமியின் சகல ராஜ்யங்களிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்களாகிய இஸ்ரவேலர்கள் சிதறடிக்கப்பட்டு இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொல்லலாம், 1948 ஆண்டிலே 48 முதல் 56 வரையான காலங்களிலே உலகம் எங்கும் சிதறி இருந்த இஸ்ரவேலர்கள், யூதர்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு போய்விட்டார்களே என்று நீங்கள் சொல்லலாம். ஆம், போனார்கள். ஆனால் இன்னொரு பெருங்கூட்டம் அங்கே சென்றது போல இன்னும் பல மடங்கு மக்கள் தாங்கள் என்ன கோத்திரத்தை சார்ந்தவர்கள், தாங்கள் இஸ்ரவேலர்களா, தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்களா, யூதர்களா என்று அறிய முடியாமல் பூமியின் சகல ராஜ்யங்களிலும் சகல ஜாதி ஜனங்களோடும் கூடி இணைந்து பல்வேறு ஜாதிகளாக அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். இந்த ஜனங்கள் அங்கு கூட்டி சேர்க்கப்பட வேண்டும். அதான் மாபெரும் ரட்சிப்பின் கடைசி கால மாபெரும் விடுதலை பணி. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த ஜனங்களை ஆளுகிற துன்மார்க்க அதிபதிகளை பார்த்து சொல்லுகிறார். நான் என்ன சொன்னேன்? சகல தேசங்களிலும் இன்றளவும் தாங்களின்னார் என்று வகைப்படுத்தி அறிய முடியாத ஒரு பெருங்கூட்டம் இஸ்ரவேல் சிதறடிக்கப்பட்ட யூத இஸ்ரவேலர்களின் சந்ததிகள் இந்திய தேசத்திலும் கூட சிதறி கிடக்கிறார்கள், அடிமைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆரியர்களால், ஈரானியர்களாலும், பாபிலோனியர்களாலும், எகிப்தியர்களாலும் அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிறார்கள். அவர்கள் தான் இவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். உங்களை நம்ப முடியுமா? நம்பித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. இல்லைன்னா நம்புவீங்க. பார்த்து, கண்களால் பார்த்து, காதுகளால் கேட்டு நம்ப போகிறீர்கள். இப்பொழுது நடைபெறுவதெல்லாம் எழுப்புதல் அல்ல, மீட்பு அல்ல. இதெல்லாம் வஞ்சகம், வஞ்சனை. பொய்யாக ரட்சிக்கப்படுகிறீர்கள். பொய், பொய், பித்தலாட்டம், ஏமாற்று, வஞ்சகம், துரோகம். கர்த்தருக்கு துரோகம் செய்கிறீர்கள். உங்கள் ஆத்துமாக்களுக்கு நீங்களே துரோகம் செய்கிறீர்கள். பொய்யை நம்பி மாயையின் அடைக்கலத்திலே, பிசாசின் நிழலிலே நிழல் ஒதுங்கி இருக்கிறீர்கள். மாயையின் கயிர்களால் அக்கிரமத்தையும் வண்டியின் வடங்களால் பாவத்தையும் கட்டி இழுத்துக் கொண்டு வந்து தேவன் பாரார், தேவன் கவனியார் என்று சொல்லி மாயை, பொய்யம், மாயையான மதங்களுக்குள்ளே தெய்வ நிந்தனைக்காரர்களாகிய கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள குறிகாரர்கள், தெய்வ பிரசன்னக்காரர்கள், ஜாதிகள், மேல் ஜாதிகள் என்று தங்களை மாயையில் உயர்த்தி கொண்டிருக்கிற மாயக்காரர்களின் அடிமைத்தனங்களிலே சிக்கொண்டு கிடக்கிறீர்கள். சகலமும் பொய், சகலமும் மாயை, சகலமும் அழிவுக்கு ஏதுவானது. காணப்படாமல் போவீர்கள். மனம் திரும்புங்கள், கர்த்தரிடத்தில் வாருங்கள். இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தி உள்ள துன்மார்க்க அதிபதியே, தெய்வ நிந்தனைக்காரனே, அவபக்தி உள்ளவர்கள் தெய்வ நிந்தனைக்காரர்கள், தெய்வ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொள்ளுகிறார்கள். பைபிள்ல வசனம் இருக்கு. எங்க தேவ பக்திக்கு ஏதுவான வேஷம் தரித்து அந்த தெய்வீக பலனை மறுதலிக்கிற விபச்சார சந்ததி. அதான் கள்ள கிறிஸ்தவம், கிறிஸ்தவம் மதம், இந்து மதம், இஸ்லாமிய மதம். நம் மதம், மதவரி பிடித்த பொறுக்கிகள் எல்லாம் தங்களை மத தலைவர்கள் என்றும் ராஜ்யத்தின் அதிபதிகள் என்றும் மக்கள் தலைவர்கள் என்றும் கூறிக்கொள்ளுகிறார்கள். மத போதகர்கள் என்றும் கூறிக்கொள்கிறார்கள். போதை, மதவரி போதை தலைக்கேறி இருக்கிறது. வேற ஒன்றும் இல்லை. பொய் எது, சத்தியம் எது, உண்மை எது, மாயை எது, நிஜம் எது என்று தெரியவில்லை. நிழல் எது, நிஜம் எது, மாயை எது, உண்மை எது, பொய் எது, சத்தியம் எது தெரியல. ஆவி பெறி, எந்த ஆவி? அசுத்த ஆவி, அந்நிய ஆவி,
கொலைபாதகத்தின் ஆவி, வேசித்தன ஆவி, பெருந்தீனி நிச்சயின் ஆவி, பணாசை நிச்சயின் ஆவி, காமவரி இச்சையின் ஆவி, இத்தகைய ஆவிகளால், பலவிதமான ஆவிகளால் பீடிக்கப்பட்டு இந்த அந்நிய ஆவிகளுக்கு அடிமைகளாய் மாறி மதவரி கும்பலாய் மாறி இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலை ஆளுகிற அபபக்தி உள்ள துன்மார்க்க அதிபதிகளே, அக்கிரமத்திற்கு முடிவு வரும் காலத்தில் உன் நாள் வந்தது. ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறார் தனித்தனியாக. நீயும் உன்னை சார்ந்தவர்களும் செய்த அக்கிரமத்திற்கு முடிவு வரும் நாள் வந்தது. வந்தே விட்டது, வந்தே விட்டது. கலியுகம் என்று முடிகிறதோ அன்று இதன் வெளிப்பாட்டை காண்பீர்கள். அன்று வரை ஆடுங்கள். நீங்கள் ஆடுகிற ஆட்டம் தாவீதை போல நடனமாடி எதையெல்லாம் உண்டாக்குறீங்க? தம்புருக்களையும் கீதவாத்தியங்களையும் இசைக்கருவிகளையும் மீட்டி நிர்வாணமாய் ஆடுகிறீர்கள். பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை கலந்து வைத்து வருகிறவர்களுக்கெல்லாம் அதை குடிக்க கொடுத்து அவருடைய நிர்வாணத்தை பார்த்து ரசிக்கிறீர்கள். கள்ள போதகர்களே, திருட்டு ஓநாய்களே, கர்த்தரின் பெயரால், பரிசுத்தாவியின் பெயரால் பிச்சைக்காரர்களாய் மாறி கை தட்டேந்தி பிச்சை எடுக்கிறவர்களே, குறி சொல்லி பிச்சை வாங்குகிறவர்களே, எல்லா மதங்களிலும் இருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் என்று வேஷம் போடுகிறீர்கள். கர்த்தர் உங்களை நசுக்க போகிறார், கைப்பிடியாய் பிடித்து நசுக்க போகிறார். மறந்து விடாதீர்கள். அக்கிரமத்திற்கு முடிவு வரும் காலம் நிறைவேறிற்று. இன்னும் சில நாட்களே இருக்கிறது. அப்பொழுது பொறுத்திருந்து பாருங்கள். அன்று தெரியும். கர்த்தருடைய பார்வையில் அந்த நாள் என்றென்று எனக்கு தெரியாது. இங்கே நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த காலம் 1200 ஆண்டுகள், கலியுகத்தின் 1200 ஆண்டுகள் வருகிற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி, அதாவது யூதர்களுடைய வரலாற்று கணக்கில், அதாவது வேதாகம கணக்கில் ஆபீப் மாதம் 14ஆம் தேதி, ஆங்கில ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்று சைத்திரம் பெரும் சைனியமாய், சமஸ்கிருத ஆண்டு கணக்கில் இந்திய கேலண்டர்ல பார்த்தா தெரியும், 1800 சம்திங்னு நினைக்கிறேன் இந்திய கேலண்டர் கணக்கு. ஆரியர்களுடைய சாலிவாகன ஆண்டு கணக்கு அந்த 2025 இருந்து 78 ஆண்டுகளை குறைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சாலிவாகன ஆண்டு அதான் சமஸ்கிருத ஆண்டு. என்ன, சமஸ்கிருதம் ஒன்றும் மூலமொழி அல்ல, ஆதிமொழியும் அல்ல. யூதர்களால் உருவாக்கப்பட்டது சமஸ்கிருதம், சமகிருதம். எபிரேய மொழிக்கு இணையான, தமிழ் மொழிக்கு இணையான ஒரு கிருதம், எழுத்து வடிவம் கொண்ட ஒரு மொழி. அதை புரிந்து கொள்ளுங்கள். சமஸ்கிருதத்துக்கு 10,000 ஆண்டு ஆகல, வெறும் 2000 ஆண்டு தான் ஆச்சு. அதை புரிந்து கொள்ளுங்கள். தமிழுக்கும் எபிரேயத்திற்கும் இணையான மொழி எது? சமஸ்கிருதம். சமஸ்கிருத மொழியை உருவாக்கியவர்களும் யூதர்களே. இந்தியாவில் இருக்க பிராமணன் உருவாக்கல, ஆரியன் உருவாக்கவில்லை, யூதர்கள் உருவாக்கி வைத்த அந்த எபிரேயத்திற்கும் தமிழ் யூதர்களால் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழுக்கும் எபிரேயத்திற்கும் இணையான மொழியாக உருவாக்கப்பட்ட சமகிருதம், அதாவது இணை, சமம், இணையானது. தமிழுக்கு எதற்கு இணையானது? தமிழுக்கும் எபிரேயத்திற்கும் இணையான மொழியாகிய சமகிருதம் என்கிற எழுத்து வடிவம் கொண்ட பேச்சு மொழிதான் சமஸ்கிருதம். ஹிந்தி அல்ல. ஹிந்தி ஒரு 150 அல்லது 200 வருஷம் தான் இருக்கும். அதுவும் ஒரு யூதனால் தான் உருவாக்கப்பட்டது. நீங்கள் அதையும் புரிந்து கொள்ள வேண்டும்.
அந்த சமஸ்கிருத ஆண்டு தான் கேலண்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்திய ஆண்டு அப்படின்னு முதல்ல கொடுத்திருப்பாங்க. சாலிவாகன ஆண்டு கிபி 78ஆம் ஆண்டிலே இந்தியாவிலே ஆரியர்களால் துவக்கப்பட்டது. புரியுதா? இவங்களுக்கு காலம் எல்லாம் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உண்மைகளை புரிந்து கொள்ளுங்கள். இந்த பொய்களுக்கெல்லாம் அகற்றப்படுகிற இந்த பொய்கள், இந்த புரட்டுக்கள், வஞ்சகங்கள், துரோகங்கள், அக்கிரமங்கள், அநீதிகள், அருவருப்புகள், கொலைபாதகங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிற ஒரு நாள் இருக்கிறது. பொய்யின் ஆவிகளும், அசுத்த ஆவிகளும், அக்கிரமத்தின் ஆவிகளும், அருவருப்பின் ஆவிகளும், கொலைபாதகத்தின் ஆவிகளும், கன்றுக்குட்டிகளின் ஆவிகளும், பலிசர்ப்பங்களின் ஆவிகளும், பரதேவதைகளின் ஆவிகளும், பரத்தைகளின் ஆவிகளும், வானராக்கினிகளின் ஆவிகளும். வானராக்கினி தான் பரதேவதை. அதை புரிந்து கொள்ளுங்கள். உன்னதமான தேவன் கர்த்தராகிய ஆண்டவர் ஒருவரே, மற்றவை எல்லாம் படைக்கப்பட்டவைகளே. தங்களை தேவர்கள் என்றும் தேவிகள் என்றும் சொல்லிக் கொள்ளுகிற அனைத்தும் படைப்புகளே. படைத்தவர், இவைகளையும் உண்டாக்கினவர், இவைகளையும் படைப்பித்தவர் தேவனாகிய கர்த்தர். சத்தியத்தை நம்புங்கள். அக்கிரமத்திற்கு முடிவு வருகிறது. அக்கிரமத்திற்கு முடிவு வரும் நாள் உங்கள் கண்களுக்கு முன்பே வந்து கொண்டிருக்கிறது. அவர் செய்த அக்கிரமம், வாயின் வார்த்தைகளால், நடத்தைகளால், செய்கைகளால், பிறருக்கு செய்த அட்டூழியங்களால், நாட்டு மக்களுக்கு செய்கிற அட்டூழியங்களால் உங்கள் அக்கிரமத்தை நினைக்க பண்ணுகிறீர்கள். உங்கள் அக்கிரமத்தின் காலம், அக்கிரமத்தின் அளவு நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அது முழுமையாக நிறைவேறுகிற நாள், அக்கிரமத்திற்கு முடிவு ஒரு காலம் துவங்குகிற நாளாக இருக்கும். உங்கள் அக்கிரமத்தின் அளவு என்று, அனுமதிக்கப்பட்ட அக்கிரமத்தின் அளவு என்று நிறைவேறி முடிகிறதோ, என்று பூரணமாய் நிறைவேறி முடிகிறதோ உங்கள் அக்கிரமத்தின் அளவு, அன்று உங்கள் அக்கிரமத்தின் முடிவு நாள். அக்கிரமத்திற்கு முடிவு வரும் காலம், தண்டனை தீர்ப்பின் நாள் அன்று வருகிறது. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அக்கிரமங்களை நீங்களே உணர வேண்டும். இன்றைய மனம் திரும்புங்கள். இல்லையேல் அந்த அக்கிரமத்திற்கு முடிவு வரும் நாள் பட்டயம் உருவப்பட்டிருக்கிறது. சர்வ சங்காரத்தின் நாளாக இருக்கும். ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள், இல்லை என்றால் அந்த நாளிலே ஐயோ குய்யோ முறையோ என்று என்னை காப்பாற்றுங்கள், என்னை விட்டுவிடுங்கள் என்று அலறி முழங்க போகிறாய். அக்கிரமத்திற்கு முடிவு ஒரு காலம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அந்த நாள் உங்களுக்கு முன்பாக வருகிறது. ஆமென். கர்த்தருக்கு சிந்தவானால் வேறொரு செய்தியோடு இனி ஒரு நாளிலே நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். அதுவரை இந்த இறை வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா.